ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ் இந்த உலகத்தில் வேற எந்த நபிக்கும் இத்தகைய ஒரு புகழையோ ஒரு அந்தஸ்தையோ அல்லாஹ் வழங்கியதே கிடையாது என்கிற அளவுக்கு அவர்கள் புகழ் மிக்கவர்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு எல்லாவற்றையுமே அழகாகத்தான் தேர்வு செஞ்சான், எல்லாவற்றையும் அழகாக தேர்வு செஞ்சான். பாருங்க, பெருமானாருடைய தந்தை பெயர் என்ன? அப்துல்லா. இத்தனைக்கும் அந்த காலத்தில் மக்கால எப்படி பேர் வைப்பாங்க? அப்துல் உஸ்ஸா, உஸ்ஸாவுடைய அடிமை. அப்துல் காபா, காபாவுடைய அடிமை. இப்படியெல்லாம் என்னங்க பேர் வைப்பாங்க. ஆனால் பெருமானாருடைய தந்தையின் பெயராக அல்லாஹ் இந்த ஷிர்கான பெயர்களில் எதையும் தேர்வு செய்யலை. அப்துல்லா, அவங்களுடைய தந்தை பெயர் இப்படித்தான் இருக்கணும் என்று அல்லாஹ் முடிவு செய்கிறான். பெருமானாருடைய தாயாருடைய பெயரை பாருங்க, அந்த காலத்தில் அப்படி பெயர் யாருக்குமே கிடையாது. ஆமினாலாம் பேர் வைக்க மாட்டாங்க, ஆனால் பேர் வைக்கிறான். அவங்களுடைய பெயர் என்னங்க? ஆமினா. ஆமினா என்றாலே அம்ன், பாதுகாப்பு, அமைதி, சாந்தம் என்ற பொருள். பெருமானாருடைய தாய்க்கு அல்லாஹ் தஆலா அத்தகைய ஒரு பெயரை தான் தேர்வு செய்கிறான். பெருமானாருக்கு பிரசவம் பார்த்த பெண் யாரு தெரியுமா? அந்த பெண்ணுடைய பெயர் என்ன? ஷிஃபா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் யாரை தேர்வு செய்யறான் பாருங்க, ஷிஃபா, அந்த பெண்ணுடைய பெயர். பெருமானாரை வளர்த்தது யார்? பெருமானாருடைய வளர்ப்பு தாய் யார்? ஐமன். ஐமன் என்று சொன்னா அருள் வளம் என்று அர்த்தம், பரக்கத் என்று அர்த்தம். நான் சொல்லுவேன், சில பெண் குழந்தைகளுக்கு பேர் கேட்டால் ஐமன் வைங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாய் அவங்க. எனக்கு தாய் என்று பெருமானார் ஐமன்னு சொல்லுவாங்க. பெருமானாருடைய உண்மையான தாயார் ஆமினா இறந்த நேரத்தில் கூட இருந்தது யார்? ஐமன் தான். அவங்க தான் ஆமினாவே அடக்கினாங்க. ஐமனை பெருமானாரை தூக்கி வளர்த்த தாய் யார்? ஐமன். பெருமானார் சொல்லுவாங்க, சொர்க்கத்து பெண்களில் ஒருவரை நீங்க திருமணம் செய்ய யாராவது ஆசைப்பட்டால் ஐமனை திருமணம் செய்யுங்கள். அழகான பெயர் ஐமன் சொல்லி. பெருமானாருடைய வளர்ப்பு தாய்க்கு பேர் என்னங்க? ஐமன், பரக்கத்தின் அர்த்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாலூட்டிய பெண் இல்லையா? பெருமானாருக்கு பால் ஊட்டுவதற்கு மக்காவுக்கு வர்றாங்க நிறைய பெண்கள், செவிலி தாய்மார்கள். அப்துல் முத்தலிப் எல்லா பெண்களையும் விசாரிக்கிறாரு. அதில் ஒரு பெண்மணி வர்றாங்க. அப்துல் முத்தலிப் கேட்பாங்க, என்ன உங்க பேர் என்னமான்னு சொல்லி. ஹலீமா. எந்த குடும்பம்னு கேட்பாங்க. பனு சாத். ஆஹா, என்ன அழகான ரெண்டு வார்த்தைகள். அவர் சொல்லுவார் பஹின் பஹின் சொல்வார். அரபுகள் மகிழ்ச்சியில சொல்லுவாங்க பஹின் பஹின். ஹில்முன் வ சஆதத்துன். ஹலீமால ஹில்ம் இருக்குது. ஹில்மனா சகிப்புத்தன்மை, ஹில்மனா பொறுமை, ஹில்மனா நிதானம், சாதியா சாதனா பாக்கியம், நற்பேறு. அவர் சொல்வார், இந்த ரெண்டும் காலம் முழுக்க மனிதனுக்கு தேவை. நிதானமும் சகிப்புத்தன்மையும் பொறுமையும் பாக்கியமும் காலம் முழுக்க தேவை. லா கினா அன்ஹும் அத்தஹர். பெருமானாருக்கு பாலூட்டிய பெண்ணை அல்லாஹ் தேர்வு செய்கிறான். ஹலீமத்து சாதியாங்கிற பெண். எவ்வளவு அழகான பெயர்கள் பாருங்க. பெருமானார் பிறப்பதற்கு அல்லாஹ் எந்த ஊரை தேர்வு செய்கிறான்? மக்கத்துல் முக்கர்ரமா. மக்காவுடைய பேர் என்ன? அல் பலதுல் அமீன். மக்காவுடைய பேர் வத்தீனி வஸ்ஸைத்தூன் வதூரி சீனீன் வஹாதல் பலதில் அமீன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு அல்லாஹ் தேர்வு செய்கிற ஊரை பாருங்க, அல் பலதுல் அமீன். ஆக இப்படி நீங்க எந்த கோணத்தில் பார்த்தாலும் சரி, அல்லாஹ் தன்னுடைய நபிக்கு தேர்வு செய்த எல்லாமே அழகானவை, எல்லாமே தூய்மையானவை. அவங்களுக்கு வைக்கப்பட்ட பெயர் என்ன? வேதங்களில் அவர்களுக்கு தரப்பட்ட பெயர் அஹ்மத் இல்லையா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் முபஷ்ஷிரன் பிரசூலின் யஅதி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத். தனக்கு பின்னால் வரவிருக்கிற நபியை குறித்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் சுப செய்தி சொன்னாங்க, அவருடைய பெயர் அஹ்மத். வேதக்காரர்கள் மறைச்சிட்டாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு முறை தன் தோழர்களோடு அமர்ந்திருக்கும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சுப செய்தி சொல்றாங்க. எனக்கு பின் ஒரு நபி வருவாங்க, அந்த நபியின் பெயர் அஹ்மத் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவங்க தோழர்கள் கேட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குமே உலகத்தில் என்னங்க, தன்னுடைய ஆசிரியர்கள் தான் பெருமைக்குரியவர்கள். இப்போ எல்லா ஆலிம்களுக்கும் ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. ஏன்ட கேட்டால் நான் என்னுடைய ஆசிரியர்கள் உயர்ந்தவர்கள் சொல்வேன் இல்லையா? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஷேഖை தேர்வு செய்கிறாங்க. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களுடைய ஷேக்குகள் தான் பெரியவர்கள், மதிப்பிற்குரியவர்கள். உலகத்தில் நியதி. இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய சீடர்கள் ஹவாரியின்கள், அவங்களுக்கும் இருக்காதா? அவங்க கேட்குறாங்க, நீங்கள் தானே எங்களுக்கு பெருமைக்குரியவர், நீங்கள் பின்னால் வரக்கூடிய ஒரு நபியை பற்றி சொல்கிறீங்களே, அப்படின்னா அந்த நபி உங்களை விட சிறந்தவர்களான்னு கேட்டாங்க. உங்களை விட சிறந்தவர்களா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என்னை விட சிறந்தவர்களான்னு கேட்குறதே தவறுன்னு சொன்னாங்க.
என்னை விட அந்த நபி சிறந்தவர்களா அப்படின்னு நீங்க கேட்கறதே தவறு. ஏன்னா அவர்களோடு யாரையும் ஒப்பிட முடியாது, அவர்களோடு யாரையும் சிறந்தவர் என்று போட்டி போட்டு பேசக்கூட முடியாது. அந்த நபி எப்படிப்பட்ட அந்தஸ்துடையவர்கள், அவர்கள் அணியக்கூடிய காலணியை கலட்டுகிற பாக்கியம் இந்த ஈசாவுக்கு கிடைத்தால் அது இந்த ஈசாவுடைய நற்பேருன்னு சொன்னான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணிகிற அந்த கால் செருப்பை கலட்டுகிற பாக்கியம் இந்த ஈசாவுக்கு கிடைத்தால் அது ஈசாவுடைய பாக்கியம் என்று நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்துவத்தை எல்லா நபிமார்களும் தங்களுடைய உம்மத்துக்கு சொன்னான். அப்போ வேதங்கள்ல அவர்களுக்கு வைக்கப்பட்ட பெயர் என்ன? அஹ்மத் இல்லையா? ஆனால் பெருமானாருடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்கள் தன் பேர குழந்தைக்கு வைத்த பெயர் என்ன? முஹம்மத். அவரே சொன்னார், லியுஹ்மத ஃபித் துன்யா வல் ஆஹிரா, உலகத்திலும் அவர் புகழப்பட வேண்டும், மறுமையிலும் புகழப்பட வேண்டும். எனவே இந்த குழந்தைக்கு நான் முஹம்மது என்று பெயர் வைத்தேன் சொன்னார். அந்த பெயர் அதற்கு முன்னால் யாருக்கும் வைக்கப்பட்டதில்லை. முஹம்மதுங்கிற அந்த பெயர் வரை யாருக்கும் வைக்கப்பட்டதில்லை. அல்லாஹ் அத்தகைய ஒரு பெயரை அவங்களுக்கு தேர்வு செய்கிறான், முஹம்மத் அஹ்மத் இல்லையா? ரெண்டு பேரும் பெருமானாருக்கு இருக்கு. இன்னும் பல பெயர்கள் இருக்குது. முஹம்மது என்று சொன்னால் புகழப்படுபவர்கள் என்று அர்த்தம், அதிகமாக புகழப்படுபவர்கள் என்று அர்த்தம். பெருமானாரை விட உலகத்தில் புகழப்பட்டவர்கள் யாரும் இல்லை, அவங்க அளவுக்கு உலகத்தில் புகழுக்குரிய நபர்கள் யாரும் இல்லை. அந்த அளவுக்கு அவங்க புகழப்பட்ட ஒரு நபி. எனவே முஹம்மதுங்கிற பெயர் அவங்களுக்கு பொருத்தம். அஹ்மதுன்னு சொன்னால் அல்லாவை அதிகமாக புகழக்கூடியவர்கள் அர்த்தம். பெருமானாரை விட அல்லாவை இந்த உலகத்தில் யாரும் புகழ்ந்தது கிடையாது. பெருமானாரை விட அல்லாவை புகழ்ந்த யாராவது இருக்கிறாங்களா? இல்லை. அவங்க தொழுகையில் புகழ்வாங்க, தொழுகைக்கு வெளியில் புகழ்வாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக நாளை மஹ்ஷர் மைதானத்தில் அவங்க அல்லாஹ்வை புகழ்வாங்க. அவங்க சஜிதால போய் எல்லா மக்களுக்கும் பரிந்துரை செய்வதற்காக அவங்க சஜிதால விழுவாங்க. அப்போ அல்லாஹ் அவங்களுடைய உள்ளத்தில் அவனை புகழ்வதற்கான சில வார்த்தைகளை பெருமானாருடைய உள்ளத்தில் போடுவான். அந்த வார்த்தைகளை கொண்டு அதற்கு முன்னாலும் யாரும் அல்லாஹ்வை புகழ்ந்ததில்லை, இனி யாரும் புகழ போவதும் இல்லை. எனவேதான் அவர்களை அஹ்மத் என்று சொல்கிறோம். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்துவம் சாதாரணமானதல்ல. மலக்குமார்களும் கூட அவர்களை பார்க்க ஆசைப்படுவாங்க, பெருமானாரோடு பேச ஆசைப்படுவாங்க. ஒரு ஹதீஸ் வருகிறது, நாளை சொர்க்கத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல சொர்க்கத்தில் போய் கதவை திறக்க சொல்றது அவங்க தான். நிறைய விஷயத்தில் அவங்க தான் முதல் 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 ஹதீஸில் வரும், நான் தான் முதலாம் அவன் என்று ஒரு ஹதீஸ், நீளமான ஹதீஸ். சொர்க்கத்தில் முதல்ல போய் அவங்க தான் நிற்பாங்க, கதவை தட்டுவாங்க. அப்போ உள்ளே இருந்து சொர்க்கத்தினுடைய அந்த காவலாளியான மலக் ரிதுவான் அவர்கள் கேட்பாங்க, நீங்கள் யாரு என்று கேட்பாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது, நான் முஹம்மதுன்னு சொல்லுவாங்க. அல்லாமா அப்துர் ரவுஃப் மனாவிங்கிற ஒரு அறிஞர் தம்முடைய ஃபைதுல் கதீருங்கிற நூலில் எழுதுகிறாங்க, சொர்க்கம் கண்ணாடி மாளிகை தான். உள்ளே இருக்கிறவர் வெளியில் நிற்கிறவங்கள பார்ப்பாங்க, வெளியில் உள்ளவங்க உள்ளே நிற்கிறவங்கள பார்ப்பாங்க. அப்படியானால் ரிதுவான் நீங்கள் யாருன்னு ஏன் கேட்குறாரு? வெளியே நிற்கிறது பெருமானார் என்று அவருக்கு தான் தெரியுமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நிற்கிறாங்க, அதை அவர் உள்ளே இருந்து பார்க்க தானே செய்கிறார். பார்க்கும்போது ஏன் கேட்கணும்? நீங்கள் யாரென்று ஏன் கேட்கணும்? இந்த கேள்வி எழுப்பிட்டு அவங்களே பதில் சொல்கிறாங்க, வெளியே நிற்பது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று தெரிந்தாலும் பெருமானாரோடு பேசுவதை அவர் பாக்கியமாக கருதினார். பெருமானார்கிட்ட ஒரு 2 வார்த்தை பேசலாம், நீங்கள் யாருன்னு கேட்டால் அவங்க முஹம்மதுன்னு சொல்ல போகிறாங்க. இதை வைத்து அவங்கள்ட்ட பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அல்லவா? மலக்குமார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பேசுவதில் இன்புற்றார்கள். அதனால தான் அவர் கேட்கிறாரு, நீங்கள் யாரு என்று கேட்கிறாருன்னு சொல்கிறாங்க. அருமையானவர்களே, இப்படி வானவர்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதையும் அவர்களோடு பேசுவதையும் ஆசைப்பட்டாங்க. இல்லைங்களா? உலகத்திலேயே எல்லா மனிதர்களும் மிரளக்கூடிய, எல்லா மனிதர்களும் பயப்படக்கூடிய அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய படைப்பு யாருன்னா மலக்குல் மௌத்து தான். மலக்குல் மௌத்து யாருக்கு முன்னாலையும் பணிவாக நிற்கவே மாட்டார், யாருக்கு முன்னாலையும் அவர் பணிவாலாம் பணிஞ்சு நிற்க மாட்டார். அந்த மலக்குல் மௌத் உலகத்திலேயே ஒரு உயிரை கைப்பற்ற வரும்போது அனுமதி கேட்டது பெருமானார் இடத்துல மட்டும்தான், வேறு யார்கிட்டையும் அவங்க அனுமதி கேட்டதில்லை. பெருமானாருடைய மரணத்தை அந்த தருவாயில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, மலக்குல் மௌத் வந்திருக்கிறாங்க, உங்கள்கிட்ட வருவதற்கு அனுமதி கேட்குறாங்க,
இதற்கு முன்னால் அவங்க வேற யார்கிட்டையும் அனுமதி கேட்டதில்லை, வேற யார்கிட்டையும் இனிமேல் அனுமதி கேட்க போகிறதும் இல்லை. மலக்குல் மௌத் வந்ததுமே பெருமானாருடைய உயிரை கைப்பற்றல. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்கள் என்ன சொல்றீங்களோ அதை செய்யுமாறு அல்லாஹ் எனக்கு உத்தரவிட்டிருக்கான். உங்கள் உயிரை கைப்பற்ற வந்திருக்கிறேங்கிற வார்த்தையே மலக்குல் மௌத் சொல்லலை. பெருமானார் முன்னால் அப்படி சொல்லவும் முடியாது. ஏன்னா அவங்க படைப்புகளுக்கெல்லாம் தலைவர் இல்லையா? அவங்க முன்னால் எப்படி மலக்குல் மௌத் சொல்வார்? உங்கள் உயிரை வாங்க வந்திருக்கிறேன். வந்து சொன்னார், அல்லாஹ் எனக்கு உத்தரவிட்டு இருக்கிறான், என்னுடைய நேசர் முஹம்மதிடம் செல்லுங்கள், அவங்க என்ன உமக்கு கட்டளை இடுகிறாரோ அதை செய்யுங்கள், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்ய வந்திருக்கிறேன் இல்லையா? வேறு யார்கிட்டையும் மலக்குல் மௌத் அப்படி பேச முடியாது, அப்படி பணிவை காட்டியதில்லை. ஆக அருமையானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்துவம் என்பது அதை வர்ணிக்க நமக்கு காலங்களும் நேரங்களும் போதாது. நம்முடைய வாழ்க்கை முடியும் வரை பேசி கொண்டிருந்தாலும் பெருமானாருடைய மகத்துவம் தீராது. அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை 7 கடலை மையாக்கி எழுதினாலும் எப்படி தீராதோ, அவனுடைய திருத்தூதருடைய அந்தஸ்து, அவங்களுடைய ஸ்தானம், அவங்களுடைய கண்ணியம், அதையும் நம்முடைய வார்த்தைகளால் வர்ணிக்க இயலாது. எனவே தான் இந்த மாதத்தில் நாம் அவர்களை பற்றி பேசுகிறோம், அவங்களுடைய வாழ்க்கையை தெரிந்து கொள்கிறோம். அவங்களுடைய அன்பு, அவங்களுடைய மஹப்பத்து நம்முடைய உள்ளத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக பேசுகிறோம்.